ஹாய்ங்க, வெல்கம் டு அம்முஸ் vlog. அப்போது இன்றைக்கி நம்ம வந்து வத்தல், மாங்காய் வத்தலில் ஊறுகாய் போட போகிறோம். இது வந்து எங்கள் பாட்டியோட ரெசிபிங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வந்து கடுகு கருவேப்பிலையும் போட்டிருக்குதுங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போனதும் அதில் வந்து நம்ம மிளகாத்தூள் போடலாங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்குதுங்க. 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 250 கிராமில் ஒரு அரைவாசி ஒரு அரைவாசி வந்து நம்ம ஊறுகாய் மிளகு பொடி போட்டுட்டோங்க. இப்போ நம்ம வந்து ஈஸ்டனோடது வந்து ஊறுகாய் மிளகு பொடி போட்டிருக்குது. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குதோ அதை போட்டுக்குங்க. அதை போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. அது நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் விட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்து வினிகர் ஊற்றிக்கலாங்க. வினிகர் இப்போ நான் வந்து டீ டம்ளர் இருக்குது இல்லைங்க, அதில் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு ஊற்றி இருக்குதுங்க. என்னென்னா நம்ம அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அது அப்படி ஊற்றுதுங்க. சில ஊறுகாய் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடுங்க. அது கெட்டு போகாமல் இருக்கிறக்கோசரம் தான் ஊற்றி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வத்தல் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை கழுவி வச்சுருக்குதுங்க. அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. அதில் எந்த அளவுக்கு உப்பு இருக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறம் மட்டும் நீங்கள் உப்பு போடுங்க. இப்போ நான் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு ஊறுகாய்க்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுருக்குறேங்க. இது முழுக்க எங்கள் பாட்டியோட ரெசிபிங்க, என்னோடய ரெசிபி இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது இது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இது நல்லா சூடாடுறாக வச்சிடலாங்க. ஒரு நல்லா சூடாடினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஜாடியில் போட்டு எடுத்து வச்சுருந்துச்சுன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க, ரொம்ப போடாதீங்க. அப்போ இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.